Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நாம 12th standard biologyக்கான half yearly exam important questions பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ 12th biology அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இதில் பயோ பாட்னிக் மட்டும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் பாருங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் லேயரிங், பதியமிடல் என்றால் என்ன? வாட் ஆர் க்ளோன்ஸ், நகல்கள் என்றால் என்ன? A detached leaf of bryophyllum produces a new plant. How? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரையோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது எவ்வாறு? டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங், மண்முட்ட பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக. வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி, காந்த்ரோஃபிலி என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோத்திலியம், எண்டோத்திலியம் என்றால் என்ன? The endosperm of angiosperm is different from gymnosperm. Do you agree? மூடு விதை தாவரங்களின் கருவுன் திசு மூடா விதை தாவரங்களின் கருவுன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்கள் விடையை நியாயப்படுத்தவும். Define the term டிப்ளோஸ்போரி, இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு. What is மெலிட்டோஃபிலி, மெலிட்டோஃபிலி என்றால் என்ன? Endothelium is associated with dehiscence of another. Justify the statement. Endothelium மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது. இக்கூற்றை நியாயப்படுத்துக. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டம், டெபிட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் பாலன் கிட், பாலன் கிட் பற்றி சிறுகுறிப்பு வரைக. டிஸ்டிங்விஷ் டெனுஷியலிட்டா அண்ட் கிராஸ்னிலிட்டா ஓவியூல்ஸ், மென்ஸ்தூள் திசு மற்றும் தடிசூல் திசு வேறுபடுத்துக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டிலி, மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் ஸ்டோமியம், ஸ்டோமியம் என்றால் என்ன? நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல், மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. வாட் இஸ் மென் பை ட்ரூ பிரீடிங் ஆஃப் பியூர் பிரீடிங் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின், உண்மை பெருக்கம் அல்லது தூங்கால் வழி பெருக்கம் வழி அல்லது கூறுகள் என்றால் என்ன? வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ், பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், சைட்டோபிளாசம் மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன? டிஃபைன் அட்டாவிசம், முதுமரபு மீட்சி வரையறு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன், தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக. டிஃபைன் பேக் கிராஸ், பிற்கலப்பு என்றால் என்ன? டிஃபைன் ஜெனடிக்ஸ், மரபியல் வரையறு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன், தவறுதலாக பொருள்படும் பொருளுணர்த்தாத சடுமாற்றத்திற்கு இடையேயான வேறுபாடு என்ன? லிஸ்ட் எனி 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவம். ஷார்ட் நோட் ஆன் சார்பத்தி சொனோரா, சார்பத்தி சொனோரா பற்றி சிறுகுறிப்பு. கிவ் த டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், இணை சேர்தலின் வகைகள். டிஃபரன்ஷியேட் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் வேறுபாடு. வாட் இஸ் ரீகாம்பினேஷன், மறுகூட்டிணைவு என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்லோகேஷன், இடம்பெயர்தல் என்றால் என்ன? ரைட் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் போவரி கான்செப்ட், சட்டன் மற்றும் போவரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுதுக. வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன், புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன? ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அனியூப்ளாய்டி, மெயிலா மடியத்தின் வகைகளை படம் வரைக. ஹவு டு யூ யூஸ் த பயோடெக்னாலஜி மாடர்ன் பிராக்டிஸ், தற்கால பயிற்சியில் உயிரி தொழில்நுட்பவியலை எவ்வாறு பயன்படுத்துவாய்? ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரன்ட் கிராப்ஸ், களைக்கொல்லியை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மைகள் யாவை? வாட் இஸ் PBr 322 பிளாஸ்மிட், PBr 322 பிளாஸ்மிட் என்றால் என்ன? What are the enzymes you can use to cut terminal and internal phosphodiester bond nucleotide sequence? நியூக்ளியோடு தொடர் வரிசையின் முனை மற்றும் உள்ளாக அமைந்த பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை துண்டிக்க என்ன நொதிகளை பயன்படுத்துவாய்? What are materials used to grow microorganisms like spirulina? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருளை பயன்படுத்துவாய்? Name the chemicals used in gene transfer, மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறுக. How will you identify a vector, ஒரு தாங்கி கடத்தியை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? What is bioprospecting, உயிரி வளம் நாடல் என்றால் என்ன? Compare the various types of blotting techniques, பல்வேறு வகை ஒற்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடுக. What is a bioreactor, உயிரி வினைகலன் என்றால் என்ன? Which organisms are used for the production of SCP, புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள் யாவை? What is hybrid, hybrid என்றால் என்ன? Give the examples for micro propagation performed plants, தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. What do you mean by embryos, write its application, கருவுரு பற்றி நீ அறிவது என்ன? What do you know about germplasm conservation, describe it, மரபணு வளக்கூறு பாதுகாப்பு பற்றி நீர் அறிவது என்ன? Give an account of cryopreservation, உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி. What is totipotency, முழு ஆக்குத்திறன்.
ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். செல் வளர்ப்பு நிலையில் உள்ள பல்வேறு படிநிலைகளை எழுதுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஹார்டனிங். வன்மையாக்குதல் பற்றி. டிஃபைன் எக்காலஜி. சூழ்நிலையை வரையறு. வாட் இஸ் எக்காலஜிக்கல் ஹைரார்கி? சூழ்நிலையில் படிநிலைகள் என்றால் என்ன? வாட் ஆர் எக்காலஜிக்கல் ஈக்குவலன்ட்? சூழ்நிலையில் சமானங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபைட்டோ ரெமடியேஷன்? தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் ஹேபிடேட் அண்ட் நிக். புவி வாழிடம் மற்றும் செயல்வாழிடம் வேறுபடுத்துக. வாட் இஸ் மியூச்சுவலிசம்? ஓங்குயிரி என்றால் என்ன? மென்ஷன் எனி டூ சிக்னிஃபிகண்ட் ரோல்ஸ் predation plays in nature. கொன்று உண்ணும் வாழ்க்கை முறையில் இயற்கையில் ஏற்படும் இரு முக்கியமான பண்பினை குறிப்பிடுக. வாட் இஸ் ஆல்பிடோ எஃபெக்ட் அண்ட் ரைட் தேர் எஃபெக்ட்ஸ்? ஆல்பிடோ விளைவு மற்றும் அதன் விளைவுகளை எழுதவும். வாட் இஸ் விவிபேரி? நேம் அ பிளான்ட் குரூப் which exhibits விவிபேரி. கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன? இது எந்த தாவர வகுப்பில் காணப்படுகிறது? தெர்மல் டிரான்ஸ்பிகேஷன், அதனுடைய டைப்ஸ். வெப்ப அடுக்கமைவு, அதன் வகைகள். How does the Rytidome act as a structural defense by plants against fire? தாவரங்களில் ரைட்டிடோம் அமைப்பு எவ்வாறு தீக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது? வாட் இஸ் மிர்மிகோஃபிலி? மிர்மிகோஃபிலி என்றால் என்ன? வாட் இஸ் சீட் பால்? விதைப்பந்து என்றால் என்ன? வாட் இஸ் கோஎவல்யூஷன்? கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர் டு பிளான்ட்ஸ். தீயினால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. சாண்டி சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். வை? மணற்பாங்கான மண் சாகுபடிக்கு உகந்ததல்ல. ஏன் என விளக்குக. How does Anemochory differ from Zoochory? விலங்குகள் மூலம் விதை பரவுவதானது காற்று மூலம் விதை பரவுவதிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? Explain Ronquier classification in the world's vegetation based on the temperature. வெப்பநிலை அடிப்படையில் ராங்கியர் எவ்வாறு உலகத் தாவர கூட்டங்களை வகைப்படுத்தியுள்ளார்? List out the effects of wind. காற்றினால் ஏற்படும் விளைவுகள். List out the effects of temperature. வெப்பநிலையினால் ஏற்படும் விளைவுகள். List out the effects of light on plants. ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள். Pyramid of energy is always upright. Give reasons. ஆற்றல் பிரமிடு எப்பொழுது நேரானவை? காரணம் கூறுக. What will happen if all producers are removed from ecosystem? சூழல் மண்டலத்திலிருந்து அனைத்து உற்பத்தியாளர்களையும் நீக்கிவிட்டால் என்ன நடைபெறும்? Write the 10% law. 10 விழுக்காடு விதியை எழுதுக. List out the significance of food web. உணவு வலையின் முக்கியத்துவம். Productivity of profundal zone will be low. Why? ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தியில் குறைவான இருக்கும். ஏன்? What is PR? ஒளி செயலுக்க கதிர்வீச்சு என்றால் என்ன? Write the relative contribution of greenhouse gases. பசுமையில்ல வாயுக்கள் பற்றி எழுதுக. Write the effects of global warming. புவி வெப்பமடைதலின் விளைவுகள். What is ozone depletion? ஓசோன் குறைதல் என்றால் என்ன? Give 4 examples of plants cultivated in commercial agroforestry. வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவர எடுத்துக்காட்டுகளை தருக. Expand CCS. கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் என்றால் என்ன? How do forests help in maintaining the climate? காலநிலையினை நிர்வகிப்பதில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன? What are the objectives of afforestation? புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள். Write short note on biomonitoring. உயிரி கண்காணிப்பு என்றால் என்ன? சிப்கோ மூவ்மெண்ட். சிப்கோ இயக்கம். இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஆக்கிரமிப்பு தாவரங்கள். பிரைமரி அண்ட் செகண்டரி இன்ட்ரோடக்ஷனுக்கான டிஃபரன்ஸ். முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. மைக்ரோபியல் inoculant used to increase soil fertility. மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிர் உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன? வாட் இஸ் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்? இயற்கை வேளாண்மை என்றால் என்ன? வாட் இஸ் பியூர் லைன் செலெக்ஷன்? தூய வரிசை தேர்வு என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை பயோபெஸ்டிசைட்ஸ்? பூச்சிக்கொல்லிகள் என்றால் என்ன? வாட் இஸ் சூடோ சிரியல்? கிவ் அன் எக்ஸாம்பிள். பொய்தானியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. Name the humors that are responsible for the health of human beings. மனித ஆரோக்கியத்திற்கான காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்கள். Definitions for organic farming. இயற்கை வேளாண்மையின் வரையறை. Heterosis. கலப்பின வீரியம். which is called the king of bitters. Mention their medicinal importance. கசப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? அதன் மருத்துவத்தின் முக்கியத்துவம். From biomedicines and botanical medicines உடைய டிஃபரன்ஸ். உயிர் மருந்து தாவர மருந்து வேறுபடுத்துக. காஸ்மெட்டிக் யூசஸ் ஆஃப் ஆலு. சோற்றுக்கட்டாலையின் ஒப்படை பயன்பாட்டில் ஏதேனும் 2. wood is better for which wood is better for making furniture. மரச்சாமான்கள் செய்ய உகந்த கட்டை என்பதை விவாதி. If a person drinks a cup of coffee daily, it will help him for his health. Is this correct? If it is correct, list out the benefits. ஒருவர் தினமும் ஒரு கோப்பை காஃபி அருந்துவது அவருடைய ஆரோக்கியத்தை உதவும். இது சரியா? சரி என்றால் நன்மைகளை வரிசைப்படுத்தவும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். சூழின் அமைப்பு. அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட். மூடுவிதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வுகளில் உள்ள படிநிலைகள். பார்த்தனோகார்பி. கருவுராக்கணி. அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். நுண் விரிவாக்கத்தில் உள்ள படிநிலைகள்.
கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமாஃபிலஸ் ஃப்ளவர், பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பு இயல்புகள். டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், சூலின் வகைகள். எண்டோஸ்பம், கருவூன் திசு. லா டாமினன்ஸ் இன் மைக்ரோஹைபிரிட் கிராஸ், மோனோஹைபிரிட் கிராஸ். ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதியை விளக்குக. டைஹைபிரிட் கிராஸ், இருபண்பு சோதனை கலப்பு. டாமினன்ட் எபிஸ்டசிஸ், ஓங்கு மறைத்தல். இன்காம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் டிஃபரன்ஸ், முழுமை பெறா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மை. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குத்தன்மை. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், குறுக்கேற்ற செயல்முறை. நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல், ஹவ் இட் இஸ் ஃபார்ம், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயர். ஜீன் மேப்பிங், மரபணு வரைபடம், அதன் பயன்கள். அப்புறம் ஹவு செக்ஸ் இஸ் டிட்டர்மைன் இன் மோனேஷியஸ் பிளான்ஸ், ஒருபால் தாவரங்களில் பார் நிலையம் எவ்வாறு. அப்புறம் நிக்கோஷியானா எக்ஸிபிட் செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி, நிக்கோட்டியானா தாவரத்தில் தல்மணலாடல். மல்டிபிள் அலீல்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், பல்கூட்டு அலீல்கள், அதன் தன்மைகள். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், பல்வேறு வகை ஒற்றையெடுப்பு தொழில்நுட்பம். பயோரெமடியேஷன், உயிர்வழி திருத்தம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், தடைகட்டு நொதி. பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட், மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஆர்டிஎன்ஏ, மறுகூட்டின டிஎன்ஏ தொழில்நுட்பம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன், பிடி பருத்தியின் நன்மைகள் மற்றும் தீமைகள். அப்புறம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய அப்ளிகேஷன், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ். anatomical adaptation of xerophytes, advantages of seed dispersal, விதை பரவுதலின் நன்மைகள். சாயில் ப்ரொஃபைல், மண் அடுக்கமைவு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ், நீர் தாவரங்களின் வகைகள். 5 மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ், உவர் சதுப்பு நிலத்தாவரங்களின் ஏதேனும் 5 புறத்தோற்றம். அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாரசிட்டிசம், பல்வேறு வகையான ஒட்டுண்ணிகள். அப்புறம் இந்த கொஸ்டின், தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், தாவர வழிமுறை வளர்ச்சி. எக்கோசிஸ்டம், சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது. பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷனுக்கு டிஃபரன்ஸு. லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் விதிகள். எக்காலஜிக்கல் பிரமிட், சூழியல் பிரமிடுகள். சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசிஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. மீண்டும் காடுகள் உருவாக்க ஏற்படும் விளைவுகள் மற்றும் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள். என்வைரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு. குளோபல் வார்மிங் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ், புவி வெப்பமயமாதல் தாவரங்கள் ஏற்படும் விளைவுகள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன், கலப்புறுத்த முறையின் பல்வேறு வகைகள். ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைபிரிட் வைகர், கலப்பின வீரியம் குறிப்புரைக. லிஸ்ட் ஆஃப் த நியூ பிரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் நியூ ட்ரைட்ஸ், பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்க புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகள். பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன், தாவர அறிமுகம் என்றால். சைக்கோஆக்டிக் ட்ரக்ஸ், புலனுணர்வற்ற மருந்துகள், புலனுணர்வு மாற்ற மருந்துகள். சரி, அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் யூஸ் ஆஃப் டர்மரிக், மஞ்சளின் பயன்கள். கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ், டிஎஸ்எம். லாஸ்ட் கிவன் அக்கௌண்ட் ஆஃப் த active principle, medicinal values of any 2 plants you have studied. நீ அறிந்த ஏதேனும் 2 தாவரங்கள் செயலாக்க மூல மருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை தருக. சரியா, சொல்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பட் இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பயோபாட்னி பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 35க்கு 35 எடுத்துடலாம். சரியா, தேங்க்யூ.